தேங்க்ஸ் விஷாரத் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராம்குப்தோடைய சரித்திர சித்திரன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் ராம்குப்த் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் துருவஸ்வாமினியோடைய கணவர். அவங்க விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அந்த கணவர். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாகுபலியில் இவர் ராணா கேரக்டர் மாதிரி. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் துருவஸ்வாமினி நாமக் इतिहास नाटक श्री जयशंकर प्रसाद की अंतिम रचना है. रचना அப்படின்னா படைப்பு, அந்தீம்னா கடைசி. இந்த துருவஸ்வாமினின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாடகம் ஜெயசங்கர் பிரசாத்னால கடைசியாக உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. ராமகுப்த் இசி நாடக் கா பிரதான் பாத்திர है. ராமகுப்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த நாடகத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். வஹி இஸ் நாடக் கா गल नायक है. गलना विल्लन इवर தான். सम्राट समुद्रगुप्त के दो பேட்டி है. ஸோ இப்போ நீங்கள் துருவஸ்வாமியில் படித்த அதே பாயிண்ட்ஸ் திருப்பி வரும், ஆனால் வேறு ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டையுமே படிங்க, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, ரெண்டு சரித்திர சித்திரன்லையும் உங்களுக்கு எந்த ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராம்குப்த் அவுர் சந்திரகுப்த है. இதே நம்ம துருவஸ்வாமியில் எப்படி படிச்சிருப்போம்? ஸோ இது துருவஸ்வாமியில் இருக்க சேம் பாயிண்ட். மகத் சாம்ராட் சமுத்திரகுப்த் கே ராம்குப்த் அவர் சந்திரகுப்த் நாமக் தோ புத்திர ஹைன்னு படிச்சிருக்கோம். சேம் மீனிங்கில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நமக்கு ஒரே பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஷனில் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்த கொஷனில் வேறு மாதிரி எழுதுனா உங்களுக்கு குழப்ப சான்சஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ராம்குப்த் बड़ा पुत्र रामगुप्त कायर है. कायरना கோலை. சந்திரகுப்த் சச்சா வீர் है. அவர் ஒரு உண்மையான வீரன். இஸ்லியே சாம்ராட்னா பேரரசர். சமுத்திரகுப்த்னா யார்? சந்திரகுப்துக்கும் நம்ம ராம்குப்துக்கும் அப்பா, பேரரசர். छोटा बेटे சின்ன பையனான நம்ம சந்திரகுப்த கோ யுவராஜ் பனாத்தி है. இளவரசன்னு அறிவிச்சார். துருவஸ்வாமினி கா விவாக் தை கர்த்தி है. ஸோ இவர் துருவஸ்வாமினியை காதலிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கூட விவாகம் கூட நிச்சயம் பண்ணுவார். மஹரீசே பகலே. ஆனால் இதுக்கு முன்னாடியே வேமர் ஜாத்தி है. யார் இறந்து போயிட்டா? சாம்ராட் சமுத்திரகுப்து இறந்து போயிடுவார். நெக்ஸ்ட் ராம்குப்த் கபடி பி है. கபடினா கபடவாதி. ஸோ உண்மையான ஒரு கேரக்டரை வெளியே காமிக்காத ஒரு பர்சன். ஏன்? உஸ்கே மந்திரி ஷிகர்ஸ்வாமி கே சகாயதா மில்தி है. இதே சேம் பாயிண்ட் நம்ம துருவஸ்வாமினியில் படிச்சிருக்கோம், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சமுத்திரகுப்து சாம்ராட் பனாத்தா है. எனக்கு துருவஸ்வாமினியையும் ராம்குப்தையும் கம்பேர் பண்ணும்போது ராம்குப்தில் ஷார்ட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் துருவஸ்வாமினியை படிச்சுட்டு இதை படிக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற சிம்பிளான இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துருவஸ்வாமினி கொஞ்சம் சின்னதாக வாய்ப்பு இருக்குது. வக்கு துருவஸ்வாமினி சே விவாக் பி கர் லேத்தா है. அவர் ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் துருவஸ்வாமினியையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கஹா கயா है. அதாவது கஹா கயானா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஊருக்குள்ளே சொல்லிப்பாங்க. சைசி சங்கதி வைசி மதி. அப்படின்னா மதினா அறிவு, சங்கதினா சேர்க்கை. யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கேரக்டரும் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி மதியமால படிச்சிருப்போம். சங்கதி கா ஃபல் அப்படின்னு ஒரு போயமில். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கேரக்டர், திங்கிங், பிஹேவியர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிஹேவியர் வரும். ஸோ உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சேருங்க. ராம்குப்த் யதி வீரோம் கே யதினா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை ராம்குப்த் வீரர்கள் கூட சேர்ந்துருந்தார் அப்படின்னா அவர் ஒரு கோழையாக இல்லாமல் வீரனாக மாறியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத் ரகத்தா தோ வக்குபி வீர் பனாத்தா. அவர் வீரன் கூட சேர்ந்திருந்தா என்னவா இருப்பார்? அவரும் ஒரு வீரனாக மாறி இருப்பார். லேக்கின் வக் ஹமேஷா. ஆனால் அவர் எப்போவும், ஹமேஷானா ஆல்வேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீயோं के साथ கேள்தா ரகத்தாத்தா है. ஸோ அவர் ஸ்திரீயோனா எப்பயுமே பெண்களோடையே விளையாண்டுட்ருப்பார். என்ன விளையாட்டு விளையாடுவார்னு தெரியல. ஸோ அதனால் அவரோட திங்கிங் ஃபுல்லாகவே எப்போவுமே விளையாடுவோம், ஜாலியாக இருப்போம், பாடல் ஆடல்லாம் பார்ப்போம் அப்படின்னே இருந்தனால போர் பயிற்சி செய்யலாம் நேரம் இல்லை. அதனால தான் போர் புரியும் போது அவர் தோற்று போயிடுறாரு. நெக்ஸ்ட் காயர்னா கோலை. ஷேர்கி
கல்னா தோல். ஒரு சிங்கத்தோடைய தோலை ஒட்னே சே அதாவது போட்டுக்கிட்டனால ஷியார்னா நரி, ஷேர் நஹி பனாத்தா. ஸோ ஒரு மாதிரி ஏமாற்றி அரசவையை பிடிச்சனால அவர் ஒரு வீரனாக மாறிட மாட்டார். உண்மையான போர் திறன் கொண்ட அரசனாக அவரால் மாற முடியாது. அதனால் ராம்குத் சக்கேங்கே சாத் யுத்த கர்த்தாக. சக்கோ அப்படின்னா இப்போ முகலாயர்கள், முகல் எம்பரர் மாதிரி இந்த சக்கோன்றது ஒரு எம்பரருடைய நேமு. அவர் ராஜாவான பிறகு இந்த எம்பரர் கூட சண்டை போடுறாங்க. அந்த யுத்தத்தில் இவங்க தோற்று போயிடுறாங்க. ஏன்? அவர் உண்மையான வழியில் அரசராக இருந்தனா அவருக்கு போர் திறன் தெரிஞ்சிருக்கும். இவருக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவர் தோற்று போயிடுவார். யுத்தமே ஹார் ஜாத்தாக, தோல்வி அடைகிறாங்க. நெக்ஸ்ட் ராம்குத் சஹஜே சந்தி கர்னா சாத்தாத்தா. அதாவது சந்தினா உடன்படிக்கை, நாங்கள் தோற்றுட்டோம் ஆனால் நீங்கள் ஏதாவது உடன்படிக்கை மாதிரி போட்டுக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்கு தயாராகிறாரு. ஈஸ்பர் சாக்ராஜ் துருவஸ்வாமினிக்கோ மாங்தாக. சேம் இதே கதை நம்ம துருவஸ்வாமினியில் படிச்சிருப்போம், நீங்கள் அதையே கூட எழுதிக்கலாம். ஸோ என்ன கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் சிம்பிளாக இருக்குது. இதுலேருந்து இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பின்பற்றிக்கலாம். ஸோ துருவஸ்வாமினி அவர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, ராம்குத் யக்கு ஷர்த்து மான் லேத்தாக, அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாரு. துருவஸ்வாமினி உஸ்கே பைரோம் பர் பட்டிக, காலில் விழுந்து அவங்க அதை வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லெக்கின் வக்கு அப்பனா இராத்தா நஹி பதலாத்தா, தன்னுடைய முடிவிலிருந்து அவர் மனம் மாறலை. நெக்ஸ்ட்டு சந்திரகுப்த் லடாயி மே. சந்திரகுப்த் என்ன பண்ணுறாரு, மாற மாட்டாங்க. அப்புறம் துருவஸ்வாமியில் என்ன படித்தோம், அவங்க தானே பாதுகாத்துக்கலான்னு நினச்சிருப்பாங்க. துருவஸ்வாமினி தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைப்பாங்க. அப்போ அந்த யுத்த சேத்திரத்துக்கு யார் வருவா, சந்திரகுப்த் வருவார். ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம இங்கே எழுதலை, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டோம். சந்திரகுப்த் லடாயுமே சாக்ராஜ் கோ மார்க்கர். சாக்ராஜ் எதிரி நாட்டோட அரசர் பேர். அந்த யுத்த காலத்துக்கு இவர் கூட சண்டை போட்டு துருவஸ்வாமினி கூட மகதத்துக்கு திரும்பி போகிறாரு. வாபஸ் ஆத்தாக. சபாமே புரோகிதர் கஹத்தே ஹா கி ஸ்திரீ கா மான் பச்சானே வாலா கா உஸ்கா பதி ஹை. சபை எல்லாரும் கூடியிருக்க சபையில் புரோகிதர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாற்றுறவர் தான், பச்சானே வாலே அப்படின்னா பாதுகாக்கிறவர் தான் அவருடைய உண்மையான கணவருடைய ரோலு. ராம்குப்த் அவருடைய நிர்மதனைக்கு ஓகே சொன்னனால கணவர் அப்படின்ற தகுதியிலேருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு. ஸோ துருவஸ்வாமினிக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரகுப்து கூடயே அவங்க போகலான்னு புரோகிதர்கள் வேதங்களில் ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்கிறாங்க. இஸ்லியே துருவஸ்வாமினி சந்திரகுப்து ஹி ஹை. இந்த மாதிரி தான் துருவஸ்வாமினி சந்திரகுப்துடைய ஒரு காதலியாக மாறுறாங்க. மந்தாங்கினி, உங்களுக்கு ஆல்ரெடி துருவஸ்வாமினியில் படித்தது தெரிஞ்சிருக்கும். மந்தாங்கினி யார், ராம்குப்துனால துருவஸ்வாமினியை அவங்களோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த மந்தாங்கினி. டிப்பனியில் இதை நம்ம படிப்போம் இவங்களை. ஸோ இங்கே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அங்கே பாயிண்ட்ஸ் எழுத ஈஸியாக இருக்கும். கஹத்தே ஹே கி ராஜ்ய கி ரக்ஷா கர்னே வாலா கி ராஜா ஹே. ஸோ ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாற்றுறவன் கணவனாகவும் அவரை நிரூபிச்சிட்டாரு, ராஜ்யத்தையும் காப்பாற்றிருக்காரு. ஸோ இவர் தான் உண்மையான ராஜா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இஸ்லியே சந்திரகுப்துக்கு மகதுக்கா ராஜாக, துருவஸ்வாமியோடைய கணவனாகவும் மாறினாங்க, மகதத்துடைய ராஜாவாகவும் மாறினாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ராம்குப்த் குஸ்ஸே அப்படின்னா கோவத்தோட இந்த ராம்குப்த் இருக்கார் இல்லையா, துருவஸ்வாமியோட எக்ஸ் கணவர், ஆக்கர் சந்திரகுப்து கோ மார் டால்னேக்கா பிரதான் கர்த்தாக. ஸோ இத்தனை இழப்புகளை சந்தித்த ராம்குப்துக்கு கோபம் வருது. இவன் என்ன பண்ண போகிறேன், நான் சந்திரகுப்தை கொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அவரை கொல்றதுக்கு வராங்க. இத்தனையுமே ஏக்கு சம்பத் குமார்னா ராஜான்னு அர்த்தம். சம்பத்னா ஒரு குட்டி நிலப்பரப்பு. எப்பயுமே பெரிய நிலப்பரப்பில் ராஜாக்களே மொத்தமாக ஆள மாட்டாங்க. குட்டி குட்டி நிலப்பரப்புகளாக பிரிச்சுட்டு அதை ஒருத்தருக்கும் இப்போ எப்படி கவுன்சிலர் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சம்பத் குமார்னு ஒரு குட்டி, இப்போ கவுன்சிலர் முதலமைச்சரை கொள்கிற மாதிரி.
ஸோ அந்த ஒரு குட்டி நிலப்பரப்புடைய ராஜா நம்ம ராம்குப்தை கொன்னுடுறாரு மார்டாலா. அதனால் அவரோட சாப்டர் அங்கே க்ளோஸ் ஆகுது. ராம்குப்தை ஒரு கோழையாக நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தன்னோட வீரத்தை எங்கேயுமே காமிக்கலை, மனைவியை காப்பாற்றுறதுக்கோ நாட்டை காப்பாற்றுறதுக்கோ. அதனால் அவர் கோழைன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இஸ் தர குஸ்கா சரித்த சித்திரன் சகி டன்த் சே ஹுவா ஹே. ஸோ அதன்படி அவருடைய கேரக்டரை இங்கே நல்ல விதமாக வர்ணிச்சிருக்காங்கன்னு இந்த பேராகிராஃப் முடிக்கிறாங்க.